கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। நம்ம போன வீடியோல புல்லாங்குழலை பற்றி பார்த்தோம். पिछले वीडियो में हम बांसुरी के बारे में देखे। வசனங்கள்லாம் நான் சொல்ல நீங்க எடுத்து பாருங்க. और मैं जो वचन जब बोलता हूँ आप उसे निकाल कर देखिए। நீங்க அதெல்லாம் எழுதிடுங்க. उसे लिख कर रखिए। நீங்க பைபிளோடு கூட வச்சு நீங்க படிச்சீங்கன்னா और कलाम के साथ रखकर आप अभ्यास करेंगे तो மியூசிக்ல கர்த்தர் எவ்வளவு காரியத்தை வச்சிருக்காரு உங்களுக்கு புரியும். संगीत में कितने बातों को परमेश्वर ने रखा है वो आपको मालूम पड़ेगा। போன வீடியோல நம்ம புல்லாங்குழல் பற்றி பார்த்தோம். और पिछले वीडियो में हम बांसुरी के बारे में देखा। இன்னைக்கு நம்ம சுரமண்டலத்தை பற்றி பார்க்கலாம். आज बीन के बारे में देखेंगे। இது ஆங்கிலத்துல ஹார்ப்னு சொல்வாங்க. इसे अंग्रेजी में हार्प कहते हैं। அதை எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா और हिब्रानी भाषा में देखेंगे तो அதை கின்னோர் அப்படினு சொல்வாங்க. उसे किन्नौर करके कहा जाता है। இந்த ஹார்ப் பற்றி உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். और ये बीन के बारे में आप सभी जन जानते हैं। இது தாவீதுனுடைய ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெंट. और ये दाऊद का एक वाद्य है। சோ இத பத்தி உங்களுக்கு தெரியாதவங்க இல்ல. और इसके बारे में ऐसे जानते नहीं, ऐसा कोई नहीं होगा। ஆனா இதுல மறைந்து இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்க போறோம். लेकिन इसके अंदर जो छुपा हुआ गुप्त बात है उसे देखेंगे। ஒரு பெரிய ரகசியத்தை இதுக்குள்ள வைத்திருக்கிறார். एक बड़ी गुप्त को परमेश्वर ने इसमें रखा है। ஒரு இன்ஸ்ட்ருமெंट ஹார்ப் இருக்குனா एक वाद्य हार्प है तो அது வெறும் ஹார்ப்பா தான் நீங்க பாப்பீங்க. उसको अब बीन के जैसे ही देखेंगे। ஆனா அது உள்ள போய் நம்ம பார்க்கணும். लेकिन आप उसके अंदर जाके देखना है। இந்த ஹார்ப்புக்குள்ள இன்னும் என்ன காரியங்கள் இருக்குது? और इस बीन के अंदर और कितनी चीज हैं। சங்கீதத்துல தாவீது சொல்றார், भजन संगीत में दाऊद कहता है, ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது, गहराई गहराई को बुलाती है। நீங்க ஒரு ஆழத்துல இருக்கீங்க. आप एक गहराई के अंदर हैं। நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ரொம்ப ஆழமா பேசுறேன். आप सोचते होंगे कि मैं बहुत गहराई में बात करता हूं। ஆனா அதை விட ஆழமானது இது. लेकिन उससे भी गहरा चीज यह है। நீங்க ஹீப்ரு எடுத்து आप हिब्रू को लेकर அந்த வார்த்தைக்குள்ள நீங்க போகும்போது उस शब्द के अंदर जब आप जाते हैं நீங்க ஆழத்துக்குள்ள போறீங்க. आप गहराई के अंदर जाते हो। சோ நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நீங்க இருக்கிறது ஆழம் இல்ல. तो आप जैसे सोचते हो आप जहां पर हो वो गहराई नहीं है। ஆனா ஹீப்ரு உடைச்சு பாத்தீங்கன்னா लेकिन हिब्रू को अगर तोड़ के देखेंगे அது ஆழத்துக்குள்ள போயிட்டே இருப்பீங்க. நீங்க गहराई के अंदर जाते ही रहेंगे। அடுத்த லெவலுக்குள்ள போவீங்க. अगले स्थान में चले जाएंगे। இன்னைக்கு நம்ம சுரமண்டலத்தை பற்றி பார்க்கலாம். आज हम बीन के बारे में देखेंगे। அது எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க? इब्रानी भाषा में उसे क्या कहते हैं? அது கின்னோர் அப்படி சொல்வாங்க. किन्नौर ऐसे बोला जाता है। இதுல 4 எழுத்து உண்டு. इसमें 4 अक्षर हैं। முதல்ல காஃப், पहले काफ, அப்புறம் நூன், नून, அப்புறம் வாவ், वाव அப்புறம் ரேஷ். और रेश। இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் ये चारों अक्षरों को கின்னோர். किन्नौर। இந்த கின்னோர் அப்படிங்கிற வார்த்தையில ये किन्नौर शब्द को பாருங்க, இதுல நீங்க முதல் எழுத்து பாத்தீங்கன்னா आप पहले अक्षर को देखेंगे तो அது காஃப். वो काफ है। இது நீங்க சித்திர எழுத்துல பாத்தீங்கன்னா इसे आप प्राचीन हिब्रू के चित्र अक्षर में देखेंगे तो அந்த காஃப் எப்படி எழுதுவாங்க பாருங்க. काफ को कैसे लिखते हैं? அது கை மாதிரியே இருக்கும். वो हाथ के जैसे ही होगा। அந்த கையில பாருங்க இப்படி யூ மாதிரி இருக்குது. उस हाथ में ऐसा यू जैसा है। அதுதான் இந்த கடைசில இருக்கக்கூடிய 2 விரல். और वही ये आखिर के 2 उंगलियां हैं। அப்புறம் நடுவுல 2 விரல் கொடுத்திருக்கோம். और बीच में 2 उंगली दिया होगा। இதுதான் காஃப். यही काफ है। காஃப்னா உள்ளங்கை. काफ का मतलब पंजा। இந்த காஃப் நல்லா பாத்தீங்கன்னா इस काफ को अच्छी तरह से देखिए। இது பழைய ஹார்ப் மாதிரி இருக்கும். ये पुराने जमाने का बीन जैसा होगा। பழைய சுரமண்டலத்தை பாத்தீங்கன்னா और पुराने बीन को देखेंगे तो அது ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். वो एक मटके के जैसा होगा। அத நீங்க பாருங்க, அப்படியே அந்த ரூப் அப்படியே இருக்கும். वो रूप ऐसे ही होगा। இந்த காஃப் அப்படிதான் இருக்குது. ये काफ भी ऐसे ही है। அந்த உள்ள இருக்கிற 2 விரல் இருக்குது. और अंदर जो 2 उंगलियां है அதுதான் அந்த ஹார்ப்ல நரம்புகள். वही उस हार्प के तार हैं। அதுல 2 தான் கொடுத்திருக்குது. उसमें 2 ही दिया गया है। ஆனா நீங்க ஹார்ப் நினைச்சு பாருங்க. लेकिन आप बीन को सोचकर देखिए। ஹார்ப் இந்த வடிவத்துல தான் இருக்கும். बीन इस रूप में ही रहता है। சோ இந்த வடிவத்துல இருக்க ஹார்ப் और इस जो बीन का रूप है இது யார் வாசித்தா? इसे किसने बजाया? இது தாவீது வாசிக்கிறார். ये दाऊद बजाता है। தாவீது வாசிக்கும்போது और दाऊद जब बजाता है சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாவி शौल के अंदर की अशुद्ध आत्मा அவனுக்குள்ள இருந்து விலகி போயிட்டு उसके अंदर से निकल गई। அந்த அசுத்தாவிக்கு எப்படி தெரியும்? वो अशुद्ध आत्मा कैसे जानती है? ஹார்ப் வாசித்தோனே நான் ஓடணும்ட்டு वो बीन बजाएंगे तो मैं जाना है करके இந்த சுரமண்டலத்தை வாசிக்கும்போது ये बीन बजाते समय அதுல இருந்து ஒரு சத்தம் புறப்படுது. उसके अंदर से एक ध्वनि आती है। அந்த சத்தம் என்ன செய்யும்னா वो ध्वनि क्या करती है? ஜனங்களை விடுதலை பண்ணும். लोगों को छुड़ाती है।
ஜனங்களுக்கு டெலிவரன்ஸ் பண்ணும். लोगों को छुटकार मिलता है। எப்படி டெலிவரன்ஸ் நடக்குது? कैसे छुटकार मिलती है? சுரமண்டலத்துக்கும் இந்த டெலிவரன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? और बीन और छुटकार के लिए छुटकार का क्या संबंध है? அந்த கின்னோர்ல கடைசி 3 எழுத்து எடுத்தீங்கன்னா किन्नौर के आखिरी 3 अक्षर को लेंगे तो அத நூர்னு சொல்வாங்க. उसे नूर कहते हैं। நூர் அப்படினா नूर का मतलब அக்கினி, आग। அப்போ இந்த சுரமண்டல வாசிக்கப்படும் போது और जो बीन बजाया जाता है அக்கினியின் அபிஷேகம் எழும்புது. वो अग्नि का अभिषेक उतरती है। இந்த அபிஷேகம் வரும்போது ये अभिषेक उतरते समय யாரெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ जो जो बंदीगृह में है அவங்க கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுது. उनके बंधन टूटते हैं। இன்னைக்கு சவுலுக்குள்ள பாத்தீங்கன்னா आज साउल के अंदर देखेंगे तो தாவீது ஹார்ப் வாசிக்கும் போது दाऊद जब बीन बजाता है சவுலுக்குள்ள இருந்த அசுத்தாய் விலகி போச்சு. साउल के अंदर की अशुद्ध आत्माएं भाग गई। அவனுடைய கட்டுகள் உடைந்தது. उसके बंधन टूट गए। ஆராதனை பண்ணும்போது वो आराधना करते समय அங்க அக்கினியின் அபிஷேகம் இறங்குது. वो अग्नि का अभिषेक उतरती है। மியூசிக் சாதாரணமானது இல்ல. वो संगीत साधारण चीज नहीं है। கர்த்தர் புல்லாங்குழல் எடுத்து परमेश्वर बांसुरी को लेकर அவர் அதுல ஊதுறார். वो उसमें फूंकता है। அது பரிசுத்தாவியின் அபிஷேகம். वो पवित्र आत्मा का अभिषेक है। ஆனா சுரமண்டலத்தை வாசிக்கும் போது लेकिन बीन को लेके बजाते அது समय அக்கினியின் அபிஷேகம். वो अग्नि का अभिषेक है। இன்னைக்கு உங்க மேல இந்த அக்கினியின் அபிஷேகம் இறங்கணும். आज आपके ऊपर वो अग्नि का अभिषेक उतरना है। ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை शद्राक मेशक अबेदनेगो को இவங்களை கட்டி इनको बांध कर தீச்சூளையில போட போனாங்க. वो आग के अंदर डालने गए போட போனவங்க செத்து போயிட்டாங்க. और जो लेकर गए वो मर गए। ஆனா இவங்களுடைய கட்டுகள் அவிழ்ந்து போயிட்டு लेकिन इनके बंधन टूट गई। எப்படி அவிழ்ந்தது? कैसी टूटी? ஏன்னா அக்கினியின் அபிஷேகம் இறங்கிட்டாங்க. क्योंकि अग्नि का अभिषेक वहां पर उतर गया। இந்த உலகபூர்வமான அபிஷேகம், ये संसार का अभिषेक, இந்த உலகபூர்வமான அக்கினி, ये संसार का आग அது யெகோஷுவாவுடைய அக்கினியை தொட முடியாது. वो यहोशुआ के अग्नि को छू नहीं सकता। கர்த்தர் அந்த அபிஷேகத்துக்குள்ள வைத்தார். परमेश्वर ने उस अभिषेक के अंदर रखा है। அவங்க கட்டுகள் எல்லாம் உடைஞ்சு போச்சு. उसके बंधन टूट गए। நம்ம கட்டுன்னு சொல்லியாச்சுன்னா हम बंधन करके बोलेंगे तो நம்ம கட்டுனா இப்படிதான் வைப்போம். हम बंधन बोलेंगे तो ऐसे ही रखेंगे। சேனை வச்சு கட்டி போட்டமே வைப்போம். वो चेन रखकर बांध के रखते हैं। ஆனா அந்த காலத்துல அப்படி கட்டு கிடையாது. लेकिन उन दिनों में ऐसा बंधन नहीं था। அது ஒரு கட்ட மாதிரி இருக்கும். वो एक लकड़े की मानित होगा நடுவுல 2 ஓட்டை இருக்கும். और बीच में 2 छेद होगी। இது அப்படி எடுத்து उसे निकाल कर 2 கை அதுல சொருவி दोनों हाथ को उसमें घुसाकर இந்த கட்டை அதுல விட்டு பூட்டி போட்டுருவாங்க. और उस दूसरे लकड़े को रखकर उसे ताला लगा देते இப்படி हैं। பலவிதமான கட்டுகள் இருக்குது. ऐसे भिन्न भिन्न प्रकार के बंधन हैं। ஆனா அங்க தீச்சூளையில போடும்போது लेकिन वहां पर जब अग्नि में डाला जाता है இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ये शद्राक मेशक अबेदनेगो அந்த தீச்சூளையில என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க? उस अग्नि में क्या करते होंगे? ஏதா சும்மா பேசிட்டு இருந்திருப்பாங்களோ? ऐसे बात कर किए होंगे क्या? வீணா பேசிட்டு இருப்பாங்களோ? ऐसे बेकार में बात किए होंगे அவங்க क्या? ஆராதிச்சிட்டு இருந்திருப்பாங்க. वो आराधना किए होंगे। அந்த ஆராதனையில उस आराधना में அக்கினி இறங்கிட்டு अग्नि उतर गई। அங்க ஒரு சுரமண்டலம் वहां வாசிக்கப்பட்டது. पर एक बीन बजाई गई। அங்க அக்கினி இறங்கிட்டு वहां पर अग्नि उतर गई। அவங்க கட்டுகளை கர்த்தர் உடைச்சு போட்டார். उनके बंधन को परमेश्वर ने तोड़ दिया। இன்னைக்கு சுரமண்டலம் வாசிக்கப்படும் போது आज जब बीन बजाया जाता है अनेकருடைய கட்டுகள் உடையும். बहुत सारे लोगों के बंधन टूटेंगे। பவுலும் சீலாவும் पौल और सिला இவங்க சிறைச்சாலையில இருக்கும்போது ये बंदी गृह में जब थे நடு ராத்திரி என்ன செய்தார்கள்? और बीच रात में उन्होंने क्या किया? அவங்க எழுந்து அவங்க எழுந்து ஜெபம் பண்ணி वो उठकर प्रार्थना करके அவங்க ஆராதனை பண்ணாங்க. वो आराधना करने लगे। ஆராதனை பண்ணும்போது आराधना करते समय சுரமண்டலம் வாசிக்கப்படும் போது बीन जब बजाया गया அக்கினி இறங்கிட்டு अग्नि उतरा। அவங்க மேல இருந்த கட்டுகள் உடைஞ்சிட்டு उनके ऊपर के बंधन टूट गए। அவங்க சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களோ उनके आवाज को जो जो सुन रहे थे அவங்களுடைய கட்டுகள் உடைஞ்சு போச்சு. उनके बंधन भी टूट गए। இப்படிதான் அந்த அபிஷேகம் இருக்கும். ऐसा ही होगा ये अभिषेक। இன்னைக்கு நீங்க சுரமண்டலமா மாறுங்க. आज आप वो बीन बनना है। நீங்க சுரமண்டலமா கர்த்தருடைய கரத்துல இருக்கணும். आप बीन बनकर परमेश्वर के हाथ में रहना है। பிசாசுனுடைய கையில இருக்க கூடாது. शैतान के हाथ में नहीं। நீங்க யெகோஷுவாவுடைய கரத்துல இருக்கணும். आप यहोशुआ के हाथ में होना चाहिए। அவர் வாசிக்கும் போது वो जब बजाएगा அந்த அக்கினி अनेकருடைய கட்டுகளை உடைக்கும். वो अग्नि बहुत सारे लोगों के बंधन को तोड़ेगी। இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ये बहुत महत्वपूर्ण बात है। ஒன்னு நம்ம புல்லாங்குழல இருப்போம், या तो फिर यदि हम बांसुरी होंगे இல்லாட்டி சுரமண்டல இருப்பீங்க. या फिर बीन होंगे। சும்மா புல்லாங்குழல இருந்தா எப்படி? और बांसुरी कैसे? நீங்க अनेகரை இருள்ல இருந்து வெளியில கொண்டு வருவீங்க. बहुत सारे लोगों को अंधकार से बाहर ले आएंगे। ஆனா சுரமண்டலமா இருந்தீங்கன்னா लेकिन यदि आप बीन होंगे तो अनेकருடைய கட்டுகள் உடைக்கப்படும். बहुत सारे लोगों का बंधन टूटेगा। அக்கினி இறங்கும். अग्नि उतरेगी। சோ இப்படியாக இருக்குது. ऐसा है। சோ கின்னோர் அப்படிங்கிறதுல किन्नौर इस शब्द के अंदर இந்த காஃப் நீங்க பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா ये काफ को देखेंगे அது तो ஒரு சுரமண்டலம் மாதிரியே இருக்கும். वो एक बीन की मानिधि होता है அது நூர் அப்படிங்கிறது அக்கினி. और नूर अग्नि है। இப்ப அடுத்த டீகோடிங் பார்க்கலாம். अब अगला डिकोडिंग देखेंगे। இந்த கின்னூர்ல காஃப் நல்லா பாருங்க. ये किन्नौर के काफ को अच्छे से देखिए। இது கிட்டத்தட்ட மெனோரா மாதிரி இருக்குது. ये लगभग मेनोरा की माने दिखता है। கிட்டத்தட்ட மெனோரான்னு சொன்னேன். लगभग मेनोरा ऐसे मैंने कहा। மெனோரால 6 பிரான்ச் ஒரு ஸ்டெம் உண்டு. 6 फांदी और एक तना होगा। சோ இதுல நீங்க காஃப்ல பாத்தீங்கன்னா लेकिन काफ में देखेंगे तो அதுல 4 பிரான்ச் தான் இருக்குது. वो केवल 4 ही फांदी हैं। சோ இது கிட்டத்தட்ட மெனோரா மாதிரி தான் இருக்குன்னு சொன்னேன். लगभग मेनोरा के जैसा है ऐसे मैंने कहा। இத மெனோரான்ட்டு எடுத்துக்கிடுங்க. इसे मेनोरा ही समझ लो। இந்த மெனோரா மேல ये मेनोरा के ऊपर அதுக்கு மேல தான் அக்கினியை கொளுத்துவாங்க. उसके ऊपर ही आग जलाते हैं। இந்த அக்கினியை கொளுத்துறது என்னது? ये आग जलाना क्या है? இந்த 7 குத்துவிளக்கும் ये 7 दीवट भी வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா प्रकटीकरण के पहले अध्याय के 21वें वचन में देखेंगे तो அதுல சொல்லப்பட்டிருக்குது. उसमें बोला गया है அந்த 7 குத்துவிளக்குகள் वो 7 दीवट அது 7 சபைகளாம். वो 7 कलीसिया हैं। அப்ப இந்த 7 மெனோராவை நீங்க பாத்தீங்கன்னா तो मेनोरा को देख लीजिए। அது 7 சபையை குறிக்குது. वो 7 कलीसिया को दर्शाती है। இந்த 7 சபை மேல ये 7 कलीसियाओं के ऊपर இந்த மெனோரா மேல ये मेनोरा के ऊपर அக்கினி வைக்கப்படும். अग्नि रखा जाएगा। அது எப்படி வைக்கப்படுது? वो कैसे रखा जाता है? இந்த நூர் அப்படி இந்த கின்னோர்ல நூர் பாருங்க. ये किन्नौर के अंदर नूर को देखिए। அது ஃபயர் இண்டிகேட்டிங். वो अंगर அது ஃபயர் அது அக்கினியை குறிக்குது. वो अग्नि को दर्शाती है। இது எங்க வைக்கப்படும்? ये कहाँ रखा जाएगा? மெனோரா மேல வைக்கப்படும். मेनोरा के ऊपर रखा जाएगा। அந்தந்த சபைக்கு அதுதான் வெளிச்சம் கொடுக்குது. हर कलीसिया के लिए वही उजाला को देता है। ஒவ்வொரு சபைக்கும் हर एक कलीसिया को கர்த்தர் ஒவ்வொரு தூதர்களை அனுப்புறார். परमेश्वर एक दूत को भेजता है। முதலாவது சபையின் தூதன் பவுல். पहला कलीसिया का दूत पौल है। பவுல் மூலமா செய்தி கொடுக்கப்படும் போது पौल के द्वारा जब संदेश दिया गया அதுதான் அக்கினி. वही अग्नि है। இந்த ஒவ்வொரு சபை காலத்து தூதர்களும் और हर एक कलीसिया काल के दूत जो है அவங்கள ஒவ்வொரு சுரமண்டலம் वो सब एक बीन है। இவங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும் போது और इनको जब परमेश्वर इस्तेमाल करता है அந்த சபை காலத்துக்கு அவங்க தான் வெளிச்சமா இருப்பாங்க. वो कलीसिया काल के लिए वही उजाला होंगे। அவங்க செய்தி தான் அக்கினியா இருக்கும். उनका संदेश ही अग्नि होगा। முதலாவது சபையின் காலத்துல பவுல் இருந்தார். और पहले कलीसिया काल में पौल थे। இந்த கடைசி சபை காலத்துல और आखिरी कलीसिया काल में கர்த்தர் எலியாவின் அபிஷேகத்தை கொண்டு வர்றார். परमेश्वर एलिया के अभिषेक को ले आता है। பிரனாமை கொண்டு வர்றார். ब्रनाम को ले आता है। இவரை கர்த்தர் பயன்படுத்தும் போது इसे परमेश्वर इस्तेमाल करते समय அந்த சுரமண்டலம் பயன்படுத்தும் போது उस बीन को इस्तेमाल करते समय அங்க அக்கினியாக இருந்தது. वहां पर अग्नि सा था। அந்த சபைக்கு அவர்தான் வெளிச்சம். उस कलीसिया के लिए वही उजाला बना। ஒவ்வொரு சபை காலத்திலும் हर एक कलीसिया काल में கர்த்தர் எந்த தூதரை பயன்படுத்துறாரோ जिस दूत को परमेश्वर इस्तेमाल करता है அந்த தூதர்கள் எல்லாம் ஒரு சுரமண்டலம். वो सारे दूत एक बीन है। அவங்களை கர்த்தர் எடுத்து उनको परमेश्वर लेकर தன்னுடைய கரத்தில் எடுத்து अपने हाथ में लेकर அவங்களை வாசிக்க ஆரம்பிக்கிறார். उनको बजाने को शुरू करता है। அப்படி வாசிக்கும் போது जब बजाता है அந்தந்த சபைக்கு அவங்க தான் அக்கினியா இருந்தாங்க. हर कलीसिया के लिए वही आग थे। பாருங்க இந்த புல்லாங்குழல் ये बांसुरी जो है அது பெந்தேகோஸ்து அன்னைக்கு ஊதப்பட்டது. वो पेंटेकोस्ट के दिन में बजाया गया। நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. बहुत सारे उद्धार पाए। அப்புறம் பவுல் வந்த உடனே तो पौल आने के बाद அங்க சுரமண்டலம் வாசிக்கப்படுது. बीन बजाया जाता है। ஒவ்வொரு சபை காலத்திலே வாசிக்கிறாங்க. हर एक कलीसिया काल में वो बजाते हैं। அந்த சபை காலத்துக்கு वो हर कलीसिया काल के लिए அந்தந்த செய்தியாளன் கொடுக்கிற செய்தி தான். और उस समय का संदेशक जो संदेश देता है அதுதான் அக்கினி. वही अग्नि है। அதுதான் வெளிச்சம். वही उजाला है। அந்த வெளிச்சத்துல उस उजाले में அந்த சபையின் ஜனங்கள் நடப்பார்கள். उस कलीसिया के लोग चलेंगे। பாருங்க முதல்ல புல்லாங்குழல் ஊசி வாதிக்கப்பட்டது. देखिए पहले बांसुरी बजाया गया। அடுத்தது 7 சபை காலத்திலையும் और अगला 7 कलीसिया काल में 7 தூதர்கள் 7 दूत அவங்க தான் சுரமண்டலம். वही बीन है। அவங்க மூலமா செய்தி கொடுக்கப்படும் போது उनके द्वारा जब संदेश दिया गया அங்க அக்கினி இறங்கிச்சு. आग उतरी। இந்த காட்சியை நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. इस दृश्य को आप अच्छे से याद कीजिए। ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு வாத்தியங்கள்
வித்தியாசமா வாசிக்கப்படுது. हर एक समय में हर एक वाद्य को अलग तरीके से बजाया जाता है। அப்ப இன்னைக்கு புல்லாங்குழல் இல்லையா? तो क्या मैं आज बांसुरी नहीं हूँ? இன்னைக்கு புல்லாங்குழல் இருக்குது. आज भी बांसुरी है। நிறைய பேர் சுவிசேஷம் பண்றாங்க. बहुत सारे सुसमाचार सुनाते हैं। அவங்க எல்லாம் புல்லாங்குழலா பயன்படுத்துறாங்க. वो सभी को परमेश्वर बांसुरी के माने इस्तेमाल करता है। அவங்க மூலமா என்ன நடக்கு? उनके द्वारा क्या होता है? யாரெல்லாம் இருள்ல இருக்காங்களோ, जो अंधकार में है, அவங்க எல்லாம் இருள்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு वो अंधकार से निकलकर வெளிச்சத்துக்குள்ள வர்றாங்க. उजाले में आते हैं। இன்னைக்கும் புல்லாங்குழல் வாசிக்கப்படுது. आज भी बांसुरी बजाई जाती है। ஆனா சுரமண்டலம், लेकिन बीन, கர்த்தர் என்ன செய்றாருன்னா, परमेश्वर क्या करता है? அந்தந்த சபையின் தூதன் எடுத்து பயன்படுத்துறார். हर एक कलीसिया के दूत को लेकर इस्तेमाल करता है। இது சுரமண்டலத்தை பற்றி நம்ம பார்த்தோம். ये हम बीन के बारे में देखे। அடுத்த வீடியோல और अगले वीडियो में நம்ம எக்காலத்தை பற்றி பார்க்க போறோம். हम तुरई के बारे में देखेंगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष दे। आमीन। आमीन।